திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் திருச்சி பாலக்கரையில் கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி காலை நடைபயிற்சிக்கு சென்றபோது காணாமல் போனார். அன்றைய தினமே திருச்சி கல்லணை சாலையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டது. உடல் முழுக்க காயங்களுடன் கொடூரமான முறையில் ராமஜெயம் கொலை செய்யப்பட்டு இருந்தார். இந்த வழக்கை கடந்த 5 ஆண்டுகளாக CBCID போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொலை நடந்து 5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஒரு குற்றவாளி கூட கைது செய்யப்படவில்லை. இதனால் வழக்கை CBIக்கு மாற்றக் கோரி ராமஜெயத்தின் மனைவி லதா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். ராமஜெயம் கொலை வழக்கில் துப்பு துலக்க பயனுள்ள தகவல்களை அளிப்பவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் CBCID போலீசார் அறிவித்தனர். இருப்பினும் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதனிடையே ராமஜெயத்தின் கொலை வழக்கை CBIக்கு மாற்றக் கோரிய அவரது மனைவியின் மனு நீதிபதி பஷீர் அகமது முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் குற்றவாளியை நெருங்கிவிட்டதாகவும் அதனால் கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் CBCID தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி 5 ஆண்டுகளில் 13 ரகசிய விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குற்றவாளி குறித்த எந்த தகவலும் இல்லை என்றும் கூறினார். மேலும் குற்றவாளி குறித்த தகவல் அளிப்பவர்களுக்கு 2 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என்றும் CBCID அறிவித்தும் பலன் இல்லை என்பதால் வழக்கை CBIக்கு மாற்றுவதாக அறிவித்தார். அது மேலும் இனிமேலும் அது கொடுக்கப்பட வேண்டிய அவகாசம் தேவையில்லை. வேண்டிய அவகாசம் கொடுத்துவிட்ட காரணத்தினால் இதை CBIக்கு மாற்றுவதே சால சிறந்ததாக இருக்கும் என்று இப்பொழுது இருக்கக்கூடிய நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் பஷீர் அகமது அவர்கள் கருதி இதை மாற்றியிருக்காங்க. ராமஜெயம் கொலை குறித்து விசாரிக்க தனி அதிகாரியை நியமிக்க CBIக்கு உத்தரவிட்ட நீதிபதி 3 மாதங்களுக்குள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டார்.